திராவிடர் கழகம் நடத்துகிற மாநாடாக இருந்தாலும் சிறப்பு கருத்தரங்கமாக இருந்தாலும் என்னையும் எப்பொழுதும் அதில் சேர்த்துக் கொள்கிற ஆசிரியர் அவர்களுக்கும் நமது கவிஞர் அவர்களுக்கும் திராவிடர் கழக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் கோயில் திருவிழாவில் நாதஸ்வரம் வாசிக்கு தான் வருவார் சண்முக சுந்தரம். கோயில் திருவிழான்னா வேட்டு போடுவான், வேட்டு போட்டால் அவரால் வாசிக்க முடியாது, கடுப்பாயிடுவார், பாதிலே போயிடுவார். அந்த சிக்கல் சண்முக சுந்தரத்துக்கு உள்ள சிக்கல் போலவே எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதோ அல்லது கூட்டத்துக்கு இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போதோ பேசுறதுல எனக்கு எப்பவுமே ஒரு தடை இருக்கும். அந்த தடையை தாண்டி நான் பேசுவேன்னு கருதுறேன். கும்பிடுறன் சாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற பார்ப்பன ஆதிக்க சமஸ்கிருதத்தையும் ஒழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லி அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம், திராவிடர் இயக்கம். இந்த வணக்கம் என்கிற கலகச் சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன். வணக்கம். புதிய கல்வி திட்டம், இது புதிய கல்வி திட்டம்லாம் இல்லை, ரொம்ப பழைய கல்வி திட்டம். பழசுன்னா இது ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னால் அல்ல, ரொம்ப 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 பழசு. வேதகால கல்வி திட்டம். இந்த வேதகால கல்வி திட்டம், புராணகால கல்வி திட்டம், அதுக்கப்புறம் பகவத்கீதை அதை முன்மொழியிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வி பார்ப்பனர்களுக்கு மட்டும் எங்கேயுமே சொல்லல. கல்வியை 3 வர்ணத்தாருக்கு அப்படின்னு வேதகாலம் சொல்லுது. இந்த 3 வர்ணத்தார், ஒருவர் பார்ப்பனர், அடுத்தது சத்திரியர், அப்புறம் வைசியர். சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கிடையாது. இந்த 3 வர்ணத்தாரின் கல்வி கேட்டகரி இருக்குது. பார்ப்பனர் படிக்கிற கல்வியை சத்திரியர் படிக்க முடியாது, சத்திரியர் படிக்கிற கல்வியை வைசியர் படிக்க முடியாது. சிபிஎஸ்இ படிக்கிறது மெட்ரிகுலேஷன் படிக்க முடியாது, மெட்ரிகுலேஷன் கல்வி ஸ்டேட் சிலபஸ் கிடையாதுங்கிற மாதிரி வேறு வேறு கல்வி. வேறு வேறு கல்வி அப்படிங்கிறது மட்டுமல்ல, இந்த வர்ணம் 3 வர்ணத்தில் இருக்கிறவர்கள் தனக்கு மேல் வர்ணத்தின் கல்வியை படிக்கக்கூடாது, தடை செய்யப்பட்டது. ஏன் இந்த 3 வர்ண பார்ப்பனியும் 2 வர்ணத்துக்கான கல்வியை அங்கீகரிச்சது, கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு வெள்ளைக்காரர்கள் வந்த போது ஆங்கிலம் படிக்கிறதுக்கு ஊக்குவிச்சாங்க. ஆங்கிலம் படிப்பதற்கு, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நம்மளை எதுக்கு அவங்க அவ்வளவு தீவிரமா கத்துக் கொடுத்தாங்கன்னா, நம்மளாம் இங்கிலீஷ் படிச்சு அமெரிக்காவுக்கு இப்ப வேலைக்கு போவோம், பெரிய அறிவாளி ஆகணுங்கிற நோக்கத்துக்காக இல்ல. அவனுக்கு இந்த மொழியை கத்துக்கிறதுக்கு தேவையில்லாத ஒண்ணு. அவன் நிர்வாகம் நடக்கணும்னு சொன்னா இங்க சில பேருக்கு ஆங்கிலம் அவனுக்கு தெரிந்த மொழியை கற்றுக் கொடுத்து இந்த செட்டப்பை இயக்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தான். அதுபோல்தான் பார்ப்பனியும் தனக்கு கீழ் 2 வர்ணத்துக்கு மட்டும் ஏன் கல்வி கற்றுக் கொடுத்தான்னா, அது இந்த பார்ப்பனிய அதிகாரத்தை, சத்திரியருக்கு மேல் மன்னருக்கு மேல் உள்ள அதிகாரத்தை உறுதிப்படுவதற்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துவதற்கு தான். இது ஒரு குறியீடு. சத்திரியருக்கான கல்வி அப்படிங்கிறது என்னன்னா அதிகாரம், மன்னன் அவனை கையில் வச்சுக்கிறது. வைசியருக்கான கல்விங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது பணம். அப்போ சமூகத்தில் செல்வாக்கு பெறணும்னு சொன்னா அதிகார வர்க்கமும் பணமும் தேவை. இன்னைக்கும் அந்த ஆசிரம கல்வி முறையின் மாடல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் இந்த கார்பரேட் சாமியார்கள் நடத்துற நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆசிரமம். அந்த ஆசிரமே இப்படிதான் இருக்கும். அதிகார வர்க்கத்தோட சேர்ந்தவங்களா இருப்பாங்க, முதலாளிகள் ஸ்பான்சரா இருக்கும். இந்த ஆசிரம முறை அப்படிங்கிறது 3 வர்ணத்திற்கு கல்வி கொடுத்த முறை. வெள்ளைக்காரர்கள் உலகம் முழுக்க பல்வேறு பிரிட்டிஷார் பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்தினான். எல்லா நாட்டிலையும் அவர்கள் பிற்போக்காளர்களாகவும் மிக மோசமானவர்களாகவும் அடையாளப்படுத்தப்பட்டான். பிற்போக்காளர்களும் மோசமானவர்களும் அடையாளப்பட்ட அந்த வெள்ளைக்காரன் இந்தியாவில் மட்டும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் அவன் பிற்போக்காரனா இல்ல, அவன் ஒரு புரட்சிக்காரனா இருந்தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளைக்காரனை விடவும் இழிவான சாதி அமைப்பு முறை இங்க இருந்த போது வெள்ளைக்காரன் அவன் நடவடிக்கைகளுக்காக செய்த விஷயங்கள் சாதிக்கு எதிரான நடவடிக்கைகளா மாறும்போது அது ஒரு புரட்சிகர அடையாளமே தெரிஞ்சது. குறிப்பாக பெண்கள், தலித் மக்களுக்கு. வெள்ளைக்காரர் வருகைக்கு பின்னால் பெண்களுக்கும் தலித் மக்களுக்கும் கிடைத்த அங்கீகாரம் இந்திய சமூக அரசியல், இந்து சமூக அரசியல் அதுக்கு முன்னால் கிடையவே கிடையாது. அந்த முறையின் தொடர்ச்சியா தான் மெக்காலே கல்வி முறை வருது. மெக்காலே கல்வி முறை என்பது ஒரு பிற்போக்கான கல்வி முறை அப்படின்னு சொன்னாலும், இந்திய சமூக அமைப்பு முறையில் இருந்த இந்த வர்ணாசிரம முறை ஆசிரம கல்வி முறையோடு ஒப்பிட்டீங்கன்னா மெக்காலாவின் கல்வி முறை ஒரு புரட்சிகரமான கல்வி முறை. இந்திய வர்ணாசிரம கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 கல்வி முறை கொடுத்தான்ல, அதுல சத்திரியருக்கு என்ன கல்வின்னு பாத்தீங்கன்னா, சத்திரியருக்கு ஸ்டண்ட் மேன், அவன் ஸ்டண்ட் போடுறது, அம்பு விடுறது, வில்வத்தை கத்துக்கிறது, அடியாளாக இருப்பது, பார்ப்பனியத்தின் அடியாளாக இருந்து சத்திரியன் என்பவன் போர் தந்திரங்களை கட்டுக்கிறது அவனுக்கு அறிவு சார்ந்தெல்லாம் கிடையாது.
ஏன்னா அதை அவனை வழி நடத்துறதுக்கு மேல பார்ப்பனர்கள். அப்ப என்ன கத்துக் கொடுக்கப்பட்டது சத்திரியர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, சண்டை போறது, வில்வித்தை செய்வது, வில்வதை தான் சத்திரியர்கள் கூட லட்சணம் அப்படின்னு சொன்னதெல்லாம். அப்போ சத்திரியர்களுக்கு சண்டை செய்வது, அதிகாரத்தை சண்டை செய்வது, அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா, யாராவது இந்த வர்ண முறையை மாறி மேல் வர்ணத்தாரின் பழக்கத்துக்கு வரும்போது அவர்களை அழிப்பது. இதுதான் சத்திரியர்கள் கொடுக்கப்பட்ட கல்வி, பார்ப்பனத்தை பாதுகாப்பது. அப்புறம் வைசியர்களுக்கான கல்வி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, வைசியர்களுக்காக கொடுக்கப்பட்ட கல்வி ₹1 பொருளை வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறது. ₹1 பொருளை வாங்கி 10 ரூபாய்க்கு விற்பது அப்படிங்கிறது வைசியருக்கு சொல்லப்பட்ட கல்வி. அதுலயும் என்ன சிறப்பு சலுகைன்னு பார்த்தனா, பாப்பானுக்கு ஓசி. அப்போ இந்த கல்வி முறை, இந்த 3 வர்ணத்தில் 2 வர்ணத்துக்கான கல்வி முறை முழுக்க முழுக்க பிற்போக்குத்தனமும் மூட நம்பிக்கைகளும் அறிவியலுக்கு புறம்பாகவும் பெருவாரியான மக்களுக்கு எதிராகவும் பார்ப்பனியத்துக்கு நலன் சேர்க்கிற கல்வி முறையா இருந்தது. இந்த சூழல் தான் மெக்காலே கல்வி முறை வருது. மெக்காலேயோட கல்வி முறை, அவன் தான் மொழி, அறிவியல், கணிதம் அப்படின்னு சொல்லி இந்திய சமூக அமைப்பில் வேதம், புராண, இதிகாசத்துல புறக்கணிச்சு விட்டு மெக்காலே கல்வி முறை வருது. தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு பிற்பாடு தலித் மக்கள், பெண்களுக்கு மட்டும் எழுச்சி வரல. இந்த சமூக அமைப்பில் சத்திரியர்கள், வைசியர்கள், அதுக்கு மேல பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, சூத்திரர்களாக இருந்த நில உடைமையாளர்கள் 500 ஏக்கர் 1000 பேரை வச்சிருப்பான். ஆனா அவன் படிப்பறிவு கிடையாது. அப்போ சொத்துடைமையாக இருந்தாலும் கூட கல்வி கிடையாதுங்கிற சூழல்ல இருக்கும்போது மெக்காலே கல்வி முறை வந்ததுக்கு பிற்பாடுதான் இந்திய சமூக அமைப்பில் நில உடைமையாளர்களை படிக்க ஆரம்பிச்சான். அப்ப அந்த கல்வி, அப்ப மெக்காலே கல்வி அதாவது ஒரு பிற்போக்கான கல்வின்னு சொன்னாலும் இந்திய சாதி அமைப்பு முறையோடு ஒப்பிடும்போது அது ஒரு புரட்சிகர கல்வி. ஆக பிஜேபியோட இந்த கல்வி திட்டம், கல்வி முறை இந்தியா முழுக்க இன்னைக்கு வர்ணாசிரம கல்வி முறையின் அந்த தொடர்ச்சி தான். ஆனா தமிழகத்துக்கு இது புதுசல்ல. இது தமிழகத்தில் நவீன அரசியல் காலத்துக்கு பின்னாலும் இதற்கு முன்னாலே தமிழகத்தில் வந்தது நம்ம பார்த்திருக்கிறோம். பெரிய போராட்டங்கள் சந்திச்சிருக்கிறோம். குறிப்பாக 1938 ராஜாஜி ஆட்சிக்கு வர்றாரு. ராஜாஜி 38 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்றாருன்னா, 2000 பள்ளிக்கூடங்களை மூடுறாரு. 2000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டு என்ன பண்றாருன்னா, இந்திய திணிக்கிறாரு. 2000 பள்ளிக்கூடங்களை அவர் மூடியதும் இந்திய திணித்ததும் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்தி ஏன் திணிக்கிறாருன்னா, இந்தி ஒரு மொழி, அதை தமிழர்கள் படிப்பதனால் படித்து கல்வி வேலை வாய்ப்புலாம் இந்தியா முழுக்க போவாங்கிற பரந்த நோக்கத்துக்காக அவர் செய்யல. இந்தியை ஏன் திணிக்கிறாருன்னா, ஆரம்ப கல்வியில் இந்திய படிக்கும் போது ஏற்கனவே ஆங்கிலம் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமான இருக்கிற சூழல்ல இந்தியும் கூடுதலாக திணித்தா பாதி பேர் போயிடுவாங்கிறதுனால. அது மட்டுமல்ல, இன்னொரு மாற்று அவர் என்ன கொண்டு வந்தாருன்னா, மாறுபட்ட தொடக்க கல்வி திட்டம், அதுக்கு பேரு. இப்படி ஒரு கவர்ச்சிகரமான பேர்ல தான் 3 மணி நேரம் பள்ளிக்கூடம், மீதி 3 மணி நேரம் அப்பனுக்கு உதவியாக இருப்பது அப்படின்னு. பொதுவாக கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதை விரும்ப மாட்டாங்க. வீட்டு வேலை செய்யறது இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச காலங்களே அப்படிதான் இருந்தது. அப்ப ராஜாஜியோட இந்த திட்டம் சாதாரண பாமர மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பரவாயில்லையே, 3 மணி நேரம் பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் பையன் நம்ம வீட்டுல நமக்கு உதவியா தான் இருப்பான் போது மக்களின் ஏகோபோக ஆதரவு ராஜாஜி கிடைக்கிற ஒரு சூழல் உருவாச்சு. இதுல 3 மணி நேரம் பள்ளிக்கூடம், மீதி நேரம் அப்பனோட தொழில் அப்படின்னா, இந்த அப்பனோட தொழில் என்பது ஒரு பொற்கொள்ளருக்கு தன் மகனுக்கான தொழில் இருந்து மரியாதைக்குரியது. நகை செய்யறாரு, மீதி நேரம் என் பையன் கத்துக்கிட்டானா நல்லா இருக்கும், லாஜிக்கா கரெக்ட் தான். பெரிய லேண்ட்லார்டு 500 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, அவருக்கு அப்பனோட தொழில் மகனுக்கு போது விவசாய வேலையை நிலத்தை பார்த்துப்பான், சிறப்பு தான். அதே போல் ஒரு வணிகர் செட்டியார் கடை வச்சிருக்கிறாரு, கடையை பார்த்துக்க ஆள் இல்ல, என் பையன் பாப்பான் போது செட்டியார், பொற்கொள்ளர், விவசாயி, இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான கல்வி தான் அது. ஆனால் கல்வியை முதல் முறையாக படிக்க வருகிற ஒரு பிணம் எரிக்கும் தொழிலாளியின் மகனுக்கு இந்த கல்வி எவ்வளவு பேராபத்து. ஒரு சவரம் செய்கிற தொழிலாளியின் மகனுக்கு இந்த கல்வி எவ்வளவு பெரிய பேராபத்து. அப்ப பானசட்டி செய்யறவருக்கு, துணி துவைக்கிற வண்ணாருக்கு, அவர்களை மீண்டும் ஊர் வேலை செய்கிற இழிவான செட்டப் சமூகம், இந்திய சமூகம் ஜாதி அமைப்பு முறையில தான் இயங்குது. அந்த முறையில் இயங்குவதற்கான ஒரு மோசடி கல்வி திட்டம் தான் இந்த கல்வி திட்டம். இப்ப இந்த கல்வி திட்டம் இது மாறுபட்ட கல்வி திட்டம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த போது இது மாறுபட்ட கல்வி திட்டம் அல்ல, இது குலக்கல்வி திட்டம்னு அதுக்கு பேர் வச்சு அதை அம்பலப்படுத்தி பின்னால வாங்க வச்சது தலைவர் பெரியார் தான். இன்னைக்கு வரைக்கும் ராஜாஜி வச்ச பேர் யாருக்கும் தெரியாது. குலக்கல்வி திட்டம்னு இதுதாண்டா இந்திய சமூக அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லி இதை அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி அந்த குலக்கல்வி திட்ட போராட்டத்தை நடத்தி அதை க்ளோஸ் பண்ணார் பெரியார். 1938 ராஜாஜி இந்திய திணித்ததுக்கு காரணம், ஏன் ராஜாஜி இந்திய திணிச்சா 2000 பள்ளிக்கூடம் மூணாருன்னா,
அதற்கு முன்னால் நீதி கட்சி ஆட்சியில் தான் இந்திய சமூக அமைப்பிலேயே தென்னிந்தியாவில் முதல் முறையாக பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கிறாங்க. குறிப்பாக ஆதி திராவிடர்களுக்கு தனி பள்ளிக்கூடங்கள், கள்ளர், மீனர், குயவர்களுக்கான தனி பள்ளிக்கூடங்களை நீதி கட்சி ஆட்சியில் தான் திறக்கப்பட்டது. நீதி கட்சி ஆட்சியில் படிக்க ஆரம்பித்த ஓரளவுக்கு முயற்சி பண்ணி படிக்க வந்தவர்கள் கொஞ்சமா முயற்சி பண்ணி வராங்க. அவர்களை க்ளோஸ் பண்றதுக்கு தான் ராஜாஜி என்ன பண்றாரு, டெக்னிக்கலா கையாளுறாரு. என்ன பண்றாருன்னா, பள்ளிக்கூடத்தை மூட்டை எப்படி படிப்பான், பள்ளிக்கூடத்தை மூடிட்டார். 2000 பள்ளிக்கூடங்கள் நீதி கட்சி ஆட்சியில் திறந்த பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. மூடிட்டு என்ன பண்றாரு, மீதி பேர் எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுன்னும் போது இந்த இந்தியை திணிப்பதன் மூலமாக இந்தி படிக்க முடியாம மீதி பேர் நின்றுவாங்கிறதுக்காக இந்தியை கொண்டு வந்தாரு. அதே போல் 53ல அதான் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தார்ல, 53ல வந்த போதும் ராஜாஜி என்ன பண்ணாருன்னா 5000 பள்ளிக்கூடங்களை மூடினாரு. 5000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா குலக்கல்வி திட்ட முறை கொண்டு வரார். ஏன் அப்ப 5000 பள்ளிக்கூடங்களை மூடுறாருன்னா, 38ல் நீதி கட்சி ஆட்சி சட்ட ரீதியா பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. 53ல என்ன சட்ட ரீதியான்னு பாத்தீங்கன்னா, 53ல் 50ல் இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கல்வியை சட்டமாக்கிறாரு. அதை எப்படி எதிர்கொள்றது, சொல்லிதான் கொடுக்கணும். அப்ப நிதி இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடங்களை மூடிட்டா சட்டத்தில் இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்கிறத டெக்னிக்கல் ஒர்க் தான் ராஜாஜியோட டெக்னிக்கல் ஒர்க். என்ன பண்றாரு, 5000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டு மீதி பேரை வீட்டுக்கு அனுப்புறது இதை செய்யறாரு. அப்பவும் சரி 38லும் அதுக்கு பின்பாடு 53லும் 2 போராட்டங்களிலும் தலைவர் பெரியார் மட்டும் இல்லைன்னு சொன்னா, போன தலைமுறை அதுக்கு முந்தின தலைமுறை எவனுக்குமே கல்வி இருந்திருக்காது, யாருக்குமே இருந்திருக்காது. அது இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது மொழி போராட்டம் அல்ல, அது ஏற்கனவே இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான போராட்டம், எதிரான ஒரு திட்டம் என்பதனால் தான் பெரியார் அது உள்ள இறங்கினாரு. பின்னாலையும் அதுதான் 38ல் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமும் 53ல் நடந்த குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டமும் ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். பெரியார் மொழியில ஒரு மொழி ரொம்ப சிறப்பானதுன்னு கொண்டாடவும் மாட்டாரு, ஒரு மொழி இழிவானதுன்னு பார்க்க மாட்டாரு. அவர்களுக்கு மொழி பேசுகிற மக்கள் முக்கியம். அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு அந்த மொழியே எதிராக இருந்தால் அதை கூட புறக்கணிக்க சொல்லுவாரு. இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் உண்மையா நடந்திருந்தா ராஜாஜியை விட தீவிரமாக தமிழர்களுக்கு இந்திய படிக்க சொல்லி தலைவர் பெரியார் சொல்லியிருக்காரு. இந்தி படிச்சா நாசமா போவான் அப்படிங்கிறது தெரிந்து, ஏன்னா பார்ப்பனியத்தின் சமஸ்கிருதத்தின் இன்னொரு பெரும்பான்மை அப்படின்னு தான் இந்தி நிறுவுறது, மதத்தின் சாதியையும் கட்டமைப்பையும். அதை புரிந்தவர் தலைவர் பெரியார். இந்தி பேசுகிற மக்களுக்கு எதிரானவர் அல்ல, இந்தி மொழி என்பது பார்ப்பனியத்தை இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்தை கட்டமைப்பதற்கான இன்னொரு மொழி என்பதனால தான் அதை எதிர்த்தாரு. அது இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு எதிர்ப்புங்கிற கண்ணோட்டம். அப்போ பெரியார் இன்னைக்கு பிஜேபி, இந்த பிஜேபி அரசியல் 2 கண்ணோட்டத்தோட இயங்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பிஜேபி எதிர்கொள்ள முடியும். பண்பாட்டு ரீதியில் பிஜேபியோட அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனியம், பண்பாட்டு ரீதியாக பார்ப்பனியமும் பொருளாதார கண்ணோட்டத்தில் முதலாளித்துவமும், இதுதான் பிஜேபியோட 2 தண்டவாளம் மாதிரி இயங்குது. இந்த பண்பாட்டு ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமா இது இந்து நாடு அப்படிலாம் சொல்றது, மாட்டுக்கறி நம்ம ஊர்ல புனிதம், மாடு பசு ரொம்ப புனிதம்னு மக்கள் மத்தியில் பேசுவது, மக்கள் மத்தியில் பசுவை புனிதமாக பேசுவது, இந்து பண்பாட்டை புனிதமாக பேசுவது என்பது இந்திய சமூகத்தில் பார்ப்பனியத்தை மக்கள் மத்தியில் நிறுவுற வேலை. அப்படியே பொருளாதார கண்ணோட்டத்துக்கு போங்க, மாட்டு இறைச்சியை இங்க மக்கள் சாப்பிட்டா தடை விதிப்பது, அடிப்பதுங்கிற பிரச்சாரம் இந்த பக்கம் போது, அந்த பக்கத்துல மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்வது. மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் உலகத்தின் முதலிடத்தில் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் சீனா இருந்தது. மோடி வந்ததுக்கு பின்னால் சீனாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் முதலிடத்தில் இந்தியா போயிருக்கு. இது எவ்வளவு ஏமாத்து வேலை. அப்ப பொருளாதார கண்ணோட்டத்தில் இவர்கள் பேசுகிற இந்துத்துவ அரசியலுக்கு, இந்து அரசியலுக்கு நேரெதிராக நடந்து கொள்வது, இங்கு இருக்கிற எளிய மக்களை மீண்டும் பார்ப்பனியத்துக்குள் கட்டமைப்பதற்கு அவர்கள் கடைபிடிக்கிற விஷயம் இதுதான். இது மட்டுமல்ல, சுதேசி, அவர்கள் சுதேசி அப்படிங்கிற விஷயத்தை தீவிரமா கடைபிடிக்கிறது. இந்து ராமன், இது இந்தியா, நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏன் தோண்டும் அயல் நாட்டில் அப்படின்லாம் பாட்டு பாடுறது, நம்மெல்லாம் இந்துன்னு இந்த பக்கம் பிரச்சாரம் பண்றது. அந்த பக்கம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற முதலாளித்துவ நாடுகளில் இருக்கிற பெரும் முதலாளிகளை இந்தியாவில் வணிகம் செய்ய கூப்பிட்டு அவங்ககிட்ட இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பொதுத்துறை எல்லாத்தையும் தாரவா இருக்கிறது, எல்லாத்தையும் கொடுத்துடுறான். இன்னும் சரியா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், முதலாளித்துவ நாடுகள் இருக்கிற ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் இருக்கிற கிறிஸ்துவ முதலாளிகள் கிட்ட இந்த இந்து நாட்டை தாரவா இருக்கிறான். அப்படியே நேரதர் நடிப்பு. அது மட்டுமல்ல, பொதுத்துறையை கொடுக்கிறான், அதை கொடுக்கிறான், இதை கொடுக்கிறான் இல்ல, இந்த நாடு பாதுகாப்பு, இது இந்து நாடு இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டமைக்கிற இவன் இந்திய ராணுவத்திலேயே அந்நிய முதலீடு அனுமதிக்கிறான். அப்போ இங்க இருக்கிற பிஜேபி அரசோட அஜெண்டா என்னன்னா, பண்பாட்டு ரீதியாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கும்
பார்ப்பனியத்தை தூக்கி நிறுத்துவதற்கும் இந்த பண்பாடு, இந்து பண்பாடு, பார்ப்பனிய பண்பாடு, இன்னொரு பக்கத்தில் பொருளாதார கண்ணோட்டத்தில் முதலாளித்துவ கண்ணோட்டம், இதுதான் பார்ப்பனர்கள் ஐடியாலஜியும். நீங்க பார்ப்பனர்கிட்ட பேசுனீங்கன்னா இந்தியா பொறுத்து விகுந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன புகழ்ந்து பேசுவாங்கன்னா பொருளாதாரத்தை அமெரிக்கா அமெரிக்கா மாதிரி கிடையாதுன்னு பேசுவாங்க. அப்போ பண்பாட்டில் இந்து பண்பாடு பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு இந்திய பாரம்பரியம் இந்து மதத்தை பேசுவதும், முதலாளித்துவ கண்ணோட்டில் பார்ப்பனர்கள் எப்பொழுதுமே அமெரிக்க ஆதரவாளர் இருப்பாங்க. இந்த பார்ப்பன ஐடியாலஜி தான் இன்னைக்கு பிஜேபி ஐடியாலஜி. அப்போ இந்த புதிய கல்வியும், இந்த புதிய கல்வி திட்டத்தில் கூட இந்த பார்ப்பன கண்ணோட்டம், இந்து கண்ணோட்டம் மட்டும் இதில் இல்ல, தனியார் ஏகபோக முதலாளியும் சேர்ந்திருக்கிறான். இந்த கல்வியை தனியாருக்கு தாரை வார்ப்பு என்பது பிஜேபியின் பொருளாதார கொள்கை. அந்த தனியார் தாரை வார்ப்பதில் இந்திய பெருமுதலாளிகள் மட்டுமல்ல, வெளிநாட்டு முதலாளிகள் வரான். அப்ப இந்த பக்கத்துல பண்பாட்டு ரீதியாக இந்த கல்விக்குள் சமஸ்கிருதம், வேதம் இதையெல்லாம் திணிப்பதும், இன்னொரு பக்கத்தில் கல்வி நிறுவனங்கள் நடத்துவதற்கு பெரும் முதலாளிகளுக்கும் பெரும் ஏகபோக நூலுக்கு உள்ள அனுப்புறது, இது ரெண்டும் தான் சேர்ந்து நடக்குது. அப்போ பார்ப்பனிய பண்பாட்டை அடித்து நொறுக்குவதற்கு பெரியார், டாக்டர் அம்பேத்கர் என்கிற பெரும் தலைவர்கள் தான் பயன்படுவாங்க. அவங்க கண்ணோட்டம் தான் நமக்கு பயன்படும். பார்ப்பனிய இந்த பண்பாட்டுக்கு எதிராக பெரியாரும் அம்பேத்கரும் எப்படி உயர்த்தி பிடிக்கிறோமோ, அதே போல் பிஜேபியின் பொருளாதார கண்ணோட்டத்தை அடிக்கி நொறுக்கணும்னா அதுக்கு மாமேதை மார்க்சின் வழிதான் தீர்வா இருக்க முடியும். அப்ப பண்பாட்டில் நமது தலைவர்களான பெரியாரும் அம்பேத்கரையும், பொருளாதாரத்தில் மார்க்சியம் இணைத்துக்கிட்டு, ஏன்னா பார்ப்பனர்கள் தனக்கு நேராக இருக்கிற நமக்கு தொடர்பே இல்லாத முதலாளித்துவத்தோடு கைகோகிறான். நாம் நமக்கு நெருக்கமாக இருக்கிற, நமக்கு நம் கொள்கைகளோடு இயந்து இருக்கிற மார்க்சோட சேர வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குது. ரெண்டும் சேர்ந்தாதான் பிஜேபி எதிர்க்க முடியும். பிஜேபி அப்படித்தான் போகுது. ஆகவே இந்த புதிய கொள்கை திட்டத்தை எதிர்ப்பதற்கு பல்வேறு வழிகள், இந்த மாதிரி திட்டம் ஐயா நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதை விடவும் பழைய கர்ணன் ஒரு படம், தமிழ் சினிமாவில் மிக சிறந்த அரசியல் படம்னு சொல்லணும்னா நான் கர்ணனை தான் சொல்லுவேன். அதுதான் இந்தி சமூகத்தின் அரசியலே. அந்த படம் ஒவ்வொரு காட்சியிலும் பேசுச்சு. தேரோட்டின் மகன் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுவான் கர்ணன், அவன் சுயமரியாதை, அதுதான் அந்த படம். அந்த படத்தில் ஒரு காட்சி, கர்ணன் பதவி ஏற்றுப்பாரு. அது முன்னாள் காட்சியை கட் பண்ணிடுறேன். அதுவும் சமூக நீதியில் மிக சிறந்த காட்சி தான். கர்ணன் அரசவைக்கு வருவாரு. உள்ள வரும்போது பதவி ஏத்துப்பாரு. உள்ள அந்த அரசவைக்கு வரும்போது சிவாஜி கணேசன் அப்படி திரும்பி கர்ணன் அப்படி நின்ன உடனே ஒரு காவலர் ஒரு சிறுவனை விரட்டிட்டு வருவார். சிறுவனை விரட்டிக்கிட்டு வந்த உடனே கர்ணன் சொல்லுவாரு, விடுங்க, ஏன் அவனை சிறுவனை விரட்டுறீங்கன்னு. உடனே காவலர் சொல்லுவாரு, அரசே, இந்த சிறுவன் பாடசாலைக்கு தீ வைத்து விட்டான் அரசே அப்படிம்பாரு. உடனே சிவாஜி கணேசன் தனக்கே ஒரு எமோஷனோட கீழே உட்கார்ந்து அந்த குழந்தைய பிடிச்சு, படிக்கிற வயதில் பாடசாலைக்கு தீ வைக்கலாமா அப்படிம்பாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், அரசே, நான் படிப்பதற்காகத்தான் பாடசாலைக்கு போனேன். ஆனால் நான் தாழ்ந்த ஜாதிக்காரன் என்பதனால் என்ன அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல. என்ன சேர்க்காத அந்த பள்ளிக்கூடம் இருந்தா என்ன, போனா என்ன, தீ வச்சேன் இருப்பான் படத்துல. ஆகவே தோழர்களே, இந்த கல்வி திட்டத்துக்கான ஆப்பை டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் அனுமதித்த மாதிரி இதே திட்டத்தில் போனால் கர்ணன் படத்தில் பாடசாலைக்கு தீ வைத்த அந்த சிறுவனை போல் தமிழ்நாட்டில் மாணவர்கள் கிளந்தெழுவார்கள். வாய்ப்புக்கு நன்றி.